ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று எம்பெருமான் ஸ்ரீ ராமர் அவதரித்த தினம். இதைத்தான் ராம நவமியாக நாம் கொண்டாடி வருகின்றோம். செல்வ கடாட்சம் பெருகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகவும், கடன் சுமை குறையவும், வருமானம் அதிகரிக்கவும் இன்றைய தினம் ஸ்ரீ ராமரை நினைத்து நம் வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு வழிபாட்டைத்தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஆன்மீகம் சார்ந்த இந்த வழிபாடு உங்களுடைய பண கஷ்டத்தை உடனடியாக சரி செய்யும். நம்பிக்கையோடு செய்தால். வீட்டில் ராமரை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை இந்த ராம நவமி வழிபாட்டை மேற்கொள்ளலாம். காலையில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுடைய வீட்டை எல்லாம் சுத்தபத்தமாக துடைத்து, பூஜை அறையெல்லாம் துடைத்து, பூஜைக்கு வீட்டை தயார் செய்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் ராமரின் திருவுருவப் படம் இருந்தால் அதற்கு துளசி இலைகளை போடலாம். அனுமனின் திருவுருவப் படம் இருந்தால் அந்த படத்திற்கும் துளசி இலையை போட்டு அலங்காரம் செய்யுங்கள். அப்படி எதுவுமே இல்லை என்றால் பெருமாளின் திருவுருவப் படத்திற்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். ராமரது பட்டாபிஷேகம் இருந்தால் அந்த படத்திற்கு கட்டாயமாக துளசி இலை மாலை அணிவிக்க வேண்டும். கூடவே ஒரு தாமரை பூ மகாலட்சுமிக்காக வாங்கி வைத்து விடுங்கள். இந்த 2 பூக்களை வைத்து ராம நவமி வழிபாடு செய்வது சிறப்பு. மற்ற சுவாமி படங்களுக்கு எல்லாம் பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். வீட்டில் எப்போதும் போல விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள். ஒரு தாம்பூல தட்டை எடுத்துக்கொள்ளவும். அந்த தாம்பூல தட்டில் ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் பசு நெய் ஊற்றி திரி போட்டு கொள்ளுங்கள். இந்த விளக்கை துளசி இலைகளால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அந்த விளக்குக்கு பக்கத்தில் 1 ரூபாய் நாணயத்தையும் வைத்து விடுங்கள். விளக்கை ஏற்றி விடுங்கள். இந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து உங்களுக்கு தெரிந்த ராம மந்திரங்களை சொல்லலாம். ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம். ராம ராமா எனும் நாமத்தை உச்சரிக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு தெரிந்த ராம மந்திரத்தை உச்சரித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாம் சரியாக வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும் என்று மனதார நம்பிக்கையுடன் 5 நிமிடங்கள் கண்களை மூடி பிரார்த்தனை வையுங்கள். விளக்கு எரிந்து முடியும் வரை நீங்கள் அந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து ராமரை நினைத்து ராம நாமத்தை ஜெபித்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்தாலும் ரொம்ப நல்லது. இப்படி ராம நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் ஒரு மனப்பலகையை போடுங்க. நீங்கள் உச்சரிக்கும் ராம நாமத்தை கேட்க ஹனுமான் வந்து அந்த இடத்தில் அமர்வார் என்பது ஐதீகம். ராம பிரானை நினைத்து இந்த துளசி விளக்கை வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது உங்கள் குடும்பத்திற்கு சுபிட்சத்தை தரும். குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டத்தை நீக்கும். வெண்பொங்கல், வடை இது போன்ற நைவேத்தியங்களை ராமருக்கு வைக்கலாம். ரொம்ப முக்கியமான நைவேத்தியம் என்றால் நீர்மோர் பானகம். ஏனென்றால் ராமர் 14 வருடம் வனவாசத்தில் இருந்தபோது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு எளிமையான இந்த 2 பானகங்களை அருந்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே மறக்காமல் வெண்பொங்கல், வடை செய்ய முடியவில்லை என்பவர்கள் கூட இந்த 2 பானகங்களை வைத்து ராமா ராமா என்று அழைத்து ராமரை வழிபாடு செய்தீர்கள் என்றால் அந்த ராமரின் பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்துவிடும். இது சித்திரை மாதம், வெயில் கொளுத்தக்கூடிய மாதம். வாய்ப்பு உள்ளவர்கள் ராமர் பருகிய இந்த 2 பானங்களையும் உங்களால் முடிந்தவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த தானத்தை நீங்கள் கோவிலுக்கு சென்றும் செய்யலாம், அல்லது வீதியில் வெயிலில் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கும் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. தாகத்தோடு இருப்பவர்களுக்கு ஒரு நீர்மோர் கொடுப்பதில் எத்தனை புண்ணியம் சேரும். அதிலும் ராம நவமியில் ராமரை நினைத்து இந்த தானத்தை கொடுத்தால் 7 ஜென்மத்து பாவம் தீர்ந்து 7 ஜென்மத்திற்கும் அந்த ராமரின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். இன்றைய தினம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ராமர் கோவிலில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு மிகச் சிறப்பாக பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறும். முடிந்தால் அந்த பட்டாபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். ராமரின் பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நல்லது நடக்கும்.
நாளைய தினம் மாலை தட்டில் ₹1 நாணயத்தை வைத்தீர்கள் அல்லவா, அதை எடுத்து பீரோவில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்தில் வைத்து விடுங்கள். அந்த துளசி இலைகள் எல்லாம் வாடிய பிறகு கால்படாத இடத்தில் செடிகொடிகளுக்கு கீழே போட்டு விடுங்கள். வழிபாடு இவ்வளவுதான். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை பின்பற்றி பலன் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தெரிஞ்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.